Welcome to Sreedharscce. நம்ம ESIC questions discuss பண்ணிட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்ப பார்க்கலாம். So first question நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? So inappropriate word இல்லனா misspelled பேஸ் பண்ண question. இது கொஞ்சம் டிஃபரண்டான question. அதாவது இங்க கொடுத்தாச்சு. இங்க ஒரு passage கொடுத்திருக்காங்க. அந்த பேசேஜ்ல இருக்கிற வேர்ட்ஸை தான் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க வந்து கேட்டிருக்காங்க. எந்த வேர்டு வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிரஷன் இங்க இருக்கு. ஸோ ரெப்ரஸ்டு, ஸோ எம்பர்டர்ட், ஆல் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் திஸ் பேசேஜ். ஸோ இங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் அதை நம்மளுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு எங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். அதுக்கு நம்ம டைரக்டா இங்க பார்க்கலாம் இல்லையா? ரைட். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. ரெப்ரஸ்டு REPRESSED அப்படின்றது வரணும். ரெப்ரஸ்டு ஸ்பெல்லிங் வந்துட்டு டபுள் எஸ். ரெப்ரஸ்டு, வாட் இஸ் த மீனிங் ஃபார் ரெப்ரஸ்டு? ரெஸ்ட்ரைன்ட். எஸ். ஸோ ஒடுக்கப்பட்ட இல்ல வந்துட்டு ப்ரிவென்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்துட்டு repressed meaning கொடுக்குது. ஸோ ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு. ஓகே. ஸோ செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் எங்க இருக்கு பாப்போம். ஆட்டிடியூட்ஸ். ஆட்டிடியூட் ஸ்பெல்லிங் பாருங்க. ஸோ ஆட்டிடியூட் ஸ்பெல்லிங் கரெக்ட். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட். கமாடிட்டிஸ் ஸ்பெல்லிங் தப்பு. COMMODITY கமாடிட்டி. M வரணும். ஸோ தேர்ட் பார்ட் தான் நம்மளுக்கு எரர் இருக்கு. கமாடிட்டி ஸ்பெல்லிங் தான் இங்க நம்மளுக்கு தப்பு. எஸ், MMODITY அப்படின்றது வரணும். நெக்ஸ்ட் எம்ப்ரேசஸ், ஸ்மெல்டர்ஸ், ட்ராஜடிஸ், டேனரிஷ் ஸ்பெல்லிங் ராங். TA டேனிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? TANNERIES டேனரிஷ் அப்படின்றது வரணும். SRIES வரணும். ஸோ ஸ்பெல்லிங் ஃபோர்த் தப்பு. நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்டட் ஸ்பெல்லிங் தப்பு. FESTED அப்படின்றது வரணும். ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் த்ரைவ்ஸ், கேண்டிட்னஸ், ப்ராசஸிங், ஆடிங் எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு. ஆல் ஆர் கரெக்ட் இஸ் ஆர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க. பண்ணிடலாமா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் டே அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வர சான்ஸ் இல்லை. ஒன் டே, ஒன்ஸ் அப்பான் அ டைம், இல்லை வந்து ப்ராப்பர் நவுன் இதெல்லாம் கொடுத்துருந்தா அதுதான் வந்துட்டு இன்ட்ரோ. எஸ், பி. அடுத்தது பட் வர சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பி தான் கன்ஃபார்ம். இப்போ வந்து அதை வச்சு கனெக்ட் பண்ண பார்க்கலாம். ஒன் டே a bird catcher wandering through the forest came upon a banyan tree where a flock of pigeons rested. So என்ன சொல்லிருக்காங்க இங்க? பேர்ட் கேச்சர் அதாவது வேட்டையாடுறவங்க. சரிங்களா? ஸோ வேடன் வருகின்றார். ஸோ புறாவை பார்க்கின்றார். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை எல்லாம் வந்துட்டு வேட்டையாட ட்ரை பண்றார். இது வந்து தெரிஞ்ச ஸ்டோரி தான் இது ஆக்சுவலி. ஸோ இது நம்ம பார்ப்போம். வீக் அப்புறம் என்ன வருது? He knew that if he managed to catch even half the pigeons, he would be able to sell them in the market for a very good price. ஸோ பிளான் பண்றார் அந்த வேடன். எல்லா புறாவையும் வந்துட்டு நம்ம பேனியன் ட்ரீல இருக்கிற புறா எல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டுனா ஸோ நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்றத பிளான் பண்றார். எஸ். நெக்ஸ்ட் என்னது? டி. அடுத்தது to their shock they all are realized that they had landed right in the net. Now that evening, in the evening, so எல்லாம் நல்ல விலைக்கு வித்தலாம் அப்படின்றத பிளான் பண்றாரு. பிளான் பண்ணதுக்கு அப்புறம் so the next day மறுநாள் போறார். The next day when the birds had flown off to look for food, the bird catcher spread his net under the tree. So ட்ரீக்கு கீழே வந்துட்டு நம்ம வந்துட்டு
வளைய வீசி வச்சிடுறார். ஸோ இந்த நோன் ஸ்டோரி தானே, புறா வேடன் கதை. அடுத்தது, that evening when the pigeons came back they flew down together to the foot of the banyan trees. ஸோ எல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த ட்ரீக்கு கீழே வந்துட்டு எல்லாம் அந்த நட்ல சிக்கிடுச்சு. ஸோ உக்காந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? To their shock they all are realized that they had landed right into the net. ஸோ புறாக்கள்லாம் வந்துட்டு உட்காந்த பிறகு தெரியுது நம்ம நெட்ல சிக்கிட்டோம் அப்படின்றது தெரியுது. பேர்ட் கேச்சர் ஹேட் செட் ஃபார் தெம். ஸோ நான் பேர்ட் கேச்சர் அந்த வேடன் வந்துட்டு நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு வலை வீசி வச்சிருக்கான் அப்படின்றது அதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு புறாக்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட், பட் ஆஸ் தே வேர் வெரி கிளவர். ஸோ புறாக்கள்லாம் வந்துட்டு இன்டெலிஜென்ட் கிளவர். அதுங்களாம் என்ன நினைக்குதுங்கன்னா, தே flipped their wings together, lifted the net off the ground and flew away with it. So அவங்க brilliant இல்லையா, அதனால ஸோ எல்லாம் சேர்ந்து புறா கூட்டெல்லாம் சேர்ந்து அப்படியே அலக்க தூக்கிட்டு பறந்துருச்சு நெட்டை அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ சி, அவ்வளோதான், ஸ்டோரி ஓவர். இப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அப்படின்றத பார்க்கலாம். டி நம்மளுக்கு கேட்டிருக்கிறது செகண்ட். செகண்ட் வந்துட்டு டி. அடுத்தது ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பி. ஃபோர்த், ஃபோர்த் எஃப். லாஸ்ட் சி. தேர்ட் ஏ. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் போயாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதை ஃபைனலா பார்த்துக்கலாம். 87, 86, 87, 88, 89, 90, 91. Yes. So 90 வரைக்கும் தான் ஆர்சி கேட்டிருக்காங்க. 91 என்ன நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங். 5 கொஸ்டின் வந்துட்டு ஆர்சி 5 கொடுத்திருந்தாலும் சரி 10 கொடுத்திருந்தாலும் சரி ஆர்சி ஃபைனலா பண்ணுங்க. ஸோ 91 பார்ப்போம். இந்தியா நீட்ஸ் அ வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டம். ஹூ வில்? ஸோ இந்தியா நீட்ஸ் அ வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டம். சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி சொல்லும் போது கன்ஜங்ஷன் ஹூ ஆட் பண்ணலாமா இல்ல விச் ஆட் பண்ணலாமா? ஸோ எதை ஆட் பண்ணலாம்? இல்ல வேர். இங்க பிளேஸ் கொடுத்திருந்தனா இங்க வேர்னு சொல்லுவோம். பர்சன்னா ஹூ. அடுத்து நான் லிவிங் திங்ஸ்னா விச். அதை பேஸ் பண்ண கன்ஜங்ஷன் தான் நம்ம எடுப்போம். ஸோ இங்க என்ன ஹூன்றது தப்பு. என்ன கொடுக்கணும் நம்ம? which will inculcate values among the students and enrich their personalities. So எங்க error இருக்கு நம்மளுக்கு? part 2 contains the error. Next, worried about the continuing violence in the city. Much students are said to migrate. Much student, much அப்படின்றது uncountable noun. Students are countable. So much students வராது. Many students are said to migrate. Part 2 contains the error. அடுத்தது, many organizations have been offering attractive incentives to their employees in an attempt to boosting employee retention. So to boost, not boosting, to boost, 2 plus V1 form வரணும். Fourth part contains the error. அடுத்தது, she learns not only dance but also teaches some children. Not only but also correct தான். பட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லிக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்றோமோ அதே தான் பட் ஆல்சோக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். இங்க பட் ஆல்சோ டீச்சர்ஸ் அப்படின்றது யார் வந்துட்டு இதை செய்யறா? ஒரே ஆள் தான். ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டு விஷயம், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் பண்றாங்க. she learns not only dance but also teaches some children. அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆக்ஷனை ஒரு ஆள் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நாட் ஒன்லி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, so for example, I like not only pink but also blue. ஸோ கலரை பத்தி சொல்றேன். எனக்கு ஸோ இது வந்துட்டு நான் பிங்க் ப்ளூ அப்படின்றது கலர்.
noun. சரிங்களா not only அப்படின்றது காமன். not onlyக்கு அப்புறம் நான் என்ன யூஸ் பண்றேனோ அதே தான் பட் ஆல்சோக்கு அப்புறமும் யூஸ் பண்ணணும். சரிங்களா I likeன்றது காமன் ஃபார் போத். அப்ப I likeன்றது காமனா எடுத்துக்கிட்டேன். லைக் அப்படின்றது இங்க verb வந்துட்டு காமன் ஃபார் போத். அந்த கேஸ்க்கு நான் இங்க எடுத்துக்கிட்டேன். not only pink but also blue. I like not only biryani but also fried rice அப்படின்னும் போது noun. biryani but also fried rice. I eat not only biryani but also fried rice அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்? So not only eat action is common for both nouns போது அது காமனா வச்சு not only but also எழுதிடுறேன். So இந்த இடத்துக்கு போங்க. இங்க வந்து learns வந்துட்டு வேற, teachers அப்போ டிஃப்ரெண்ட் verb யூஸ் பண்றோம். டிஃப்ரெண்ட் verb யூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் காமனா வந்துட்டு she learnsன்றதை யூஸ் பண்ணணும்? அங்க she likes, she eat அதெல்லாம் வந்துட்டு she eats எல்லாம் வந்துட்டு காமனா வரும்போது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் லேர்ன்ஸ்ன்றது காமன் கிடையாது. இங்க லேர்ன்ஸ் இருக்கு, டீச்சர்ஸ் இருக்கு. அந்த கேஸ்க்கு இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் நம்ம மாத்தி எழுதலாம். எப்படி மாத்தி எழுதலாம்? she not only learns dance but also teaches some children. Yes. So இப்போ பாருங்க not only க்கு அப்புறம் verb வருதா, but also க்கு அப்புறம் verb வருதா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு noun பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா noun பத்தி சொல்றோம். ஸோ not only க்கு அப்புறம் verb but also க்கு அப்புறம் verb, not only க்கு அப்புறம் noun but also க்கு அப்புறம் noun. அது மாதிரி நம்ம வந்துட்டு not only but also usage கரெக்டா யூஸ் பண்ணணும். சரிங்களா கன்ஜங்ஷன் மட்டும் நம்ம பார்க்க கூடாது, அதனோட யூசேஜும் பார்க்கணும். Part 1 contains the error. We are at starting offering this facility to our customers or we are awaiting approval from the board. Okay. So இந்த கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இன்னும் வரல. We are waiting for approval. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்க ஆஃபரை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ண முடியும், கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கரண்டா ஏதோ போயிட்டு இருக்கல. அந்த கேஸ்க்கு we are at startingன்றது தப்பு. we are at starting யூசேஜ் தப்பு. ஸோ என்ன யூஸ் பண்ணோம்? we are at to start அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் the error. எஸ் நெக்ஸ்ட். ஸோ ஃபில்லர் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ ட்ரிபிள் ஃபில்லர். இந்த 3 ஃபில்லருக்குமே நம்ம வந்துட்டு ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ண போறோம். அது எந்த வேர்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. More than 300 graves were archetypal, desecrated, consecrate, shame, fault. Now invaders desecrated. So desecrated அப்படின்றது இங்க மேட்ச் ஆகுது. many lines are desecrated with yellow lines. So what is the meaning for desecrated? Desecrated அப்படின்னு எடுத்தனா violated அப்படின்னு சொல்லலாம், spoiled அப்படின்னு சொல்லலாம், destroyedன்னு சொல்லலாம். எஸ். ஸோ 3 இடத்துலமே வந்துட்டு எது பார்த்தீங்கன்னா வந்துட்டு desecrated அப்படின்ற வார்த்தை தான் பொருத்தமான வார்த்தையா இருக்கு. எஸ். ஸோ more than 300 graves were destroyed, spoiled. ஸோ நம்ம வந்துட்டு to யூஸ் பண்ணிக்கலாம். desecrated. அடுத்தது invaders. ஸோ destroyed the temple. many lanes are violated or yes spoiled with yellow lines. So desecrated with yellow lines is the right word for all the 3 fillers. அடுத்தது much to my dash cherish fell asleep. I realized my presence here is an for you. An authentic. ஸோ கண்டிப்பா வந்துட்டு an கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இது ரெண்டத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஷீரும் கிடையாது. ஸோ இரிட்டேஷன். மச் டு மை இரிட்டேஷன். ஸோ இவன் வந்துட்டு
தூங்கி விழுறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, இரிட்டேஷனா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். எஸ், ஐ ரியலைஸ் மை பிரசன்ஸ் ஹியர் இஸ் அன் இரிட்டேஷன் ஃபார் யூ. எஸ், ஸோ நான் இங்க இருக்கிறது வந்து உனக்கு இரிட்டேஷனா இருக்கிறத என்னால ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்றாங்க. செகண்டும் கரெக்ட். சம் chemicals cause a direct irritation to the skin. Yes, irritation is also correct here. In the third, A, B, C irritation தான் கரெக்டா இருக்கு. அடுத்தது, the farmer's dash was the verification closed defense. Yes, so defense, farmer's defense was that he intended only to wound the thief. So protection. Yes, that is called defense, means protection. Requested, the defense requested safeguard, protection இல்லனா safeguard அப்படின்றத சொல்லலாம். Guard, the guard requested more time to prepare their case. That is also correct. Despite heavy pressure, the guard was copying well. Yes, the defense was copying well. So that is also matching. Fifth answer. We were dashed by the success of this venture. We were encouraged. We were inspective. We were encouraged, pioneer, reconcile, player were reconcilement, agreeability, encourage, inspective. That is actually இங்க வந்துட்டு encouraged அப்படின்றது வரும். The players were encouraged by the crowd's response. The intention is to encourage new writing talent. So we were encouraged by the success of this venture. So what is the answer? Inspective varma. Inspective, we were inspective by the success of the venture. Now the intention is to inspective, not matching, encourage. Third option is the right answer. So next, Brinda was forced to dash. Forced to reveal Rrb whereabouts. The clouds were breaking up to reveal a clear blue sky. Yes, வெளிப்படுத்துறது அப்படின்றது. The big reveal at the end of the move answers all questions. So what is the answer? Fifth option. Reveal is the right answer. So remaining நம்மளுக்கு என்னப்பா இருக்கு? Remaining நம்மளுக்கு RC தான் இருக்கு. So RC ய நம்ம இப்ப பார்க்கலாம். So remaining RC, reading comprehension pop. 5 questions தான் இருக்கு, பாத்துறலாம். As per passage, what perception of BJP in the minds of public led to its victory in general election? So perception of BJP. So அவங்களுடைய general electionக்கு காரணமா எது இருந்ததுன்னு கேக்குறாங்க. BJPயோட விக்டரிக்கு காரணமா என்ன இருந்தது, எப்படி அவங்க ஜெயிச்சாங்க, ஸோ அதனோட பெர்செப்ஷன் என்ன, பெர்செப்ஷன் ஆஃப் பிஜேபி அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. எஸ், பெர்செப்ஷன் ஆஃப் பிஜேபி இன் ஜெனரல் எலெக்ஷன். எஸ், ஜெனரல் எலெக்ஷன் விக்டரி. ஸோ இந்த பேசேஜ் தான் பார்க்கணும். For at least the past 1 year in India, much has been made of the Gujarat model of development, and the media has widely projected that idea that the state of Gujarat and its citizens have flourished because of the effective and decisive governance, particularly in the realm of economic policies. This public perception probably played an important role in the பாரதிய ஜனதா பார்ட்டிஸ் ஜெனரல் எலெக்ஷன் விக்டரி. ஸோ குஜராத்தோடைய டெவலப்மெண்ட் தான் மெயின் காரணமா இருந்தது. எஸ், அதுதான் வந்துட்டு பிஜேபியோட வியூஸ் பெர்செப்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
So influence of the Modi wave, no. Huge campaign by the BJP, no. A vibrant Gujarat, yes. A vibrant Gujarat, that is the reason for their victory in general election. So BJP oda perception adudha. அடுத்தது, the progress in electrification and other infrastructure in Gujarat. So நம்ம என்ன பண்ணணும், electrification other infrastructure in Gujarat. So ரெண்டு key answer key point எடுத்துக்கிட்டு நம்ம search பண்ணலாம். Electrification and other infrastructure. Electrification. Yes. Electrification. The genuine progress in electrification and some other infrastructure is certainly to be welcomed, but typically it is lauded without noting that this has worked largely for the benefit of the corporate sectors with a little improvement in infrastructure for the masses. Yes, that is enough. So what is the reason? The progress in electrification and other infrastructure in Gujarat has largely benefited. யாருக்கு large benefit create பண்ணுச்சு? கவர்மெண்ட்டுக்கா இல்ல unemployed population, corporate sectors தான், poor people க்கு கிடையாது. That is corporate sector. அடுத்து, the recent performance of Gujarat has been strongly attributed to which among the following factors? The recent performance of Gujarat, okay, strongly attributed to recent performance of Gujarat, strongly attributed to strong related to, yes, Gujarat has been strongly related to electricity generation and the demand side effects of higher agricultural growth, which in turn can be linked to good rainfall over this period as well as the effects of Narmada project. Okay, that is enough. So நம்மளுக்கு கேட்டது என்ன? Recent performance of Gujarat has been strongly attributed to which among the following factors? So what are the factors? So ரெண்டு field இருக்கு, electricity generation ஒன்னு, இன்னொன்னு high agricultural growth. Good vision by Modi அதெல்லாம் கொடுக்கல. அப்ப ரெண்டுமே இருக்கிறதுனால both 1 and 2 எடுத்துக்கணும். Fourth option. அடுத்தது, what among the following gets a major chunk of subsidies in Gujarat? So எங்க வந்துட்டு major chunk of subsidies in Gujarat அப்படின்றத பார்க்கலாம். Okay. There is a contentious issue of subsidies provided to large business in Gujarat. Early project objectives of promoting small scale industry and balanced growth have been. So இங்க வந்துட்டு large business in Gujarat எங்க இருக்கு? So large business in Gujarat, subsidies provided to large business, large companies அப்படின்றது அர்த்தம். ஸ்மால் ஸ்கேல் செக்டார் இங்க கொடுத்திருக்காங்க. மேஜர் ஜங்க் ஆஃப் சப்சிடிஸ் இன் குஜராத், லார்ஜ் கம்பெனிஸ், agricultural sector, power sector, no, that is large companies. Next, which of the following fact is true regarding per capita income of Gujarat? குஜராத்தோடைய per capita income பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. So last passage எடுத்துக்கோங்க. Data from the National Sample Survey Organization indicate that while Gujarat's per capita income is around 20% higher than the per capita income for the country as a whole, rural wages are about 20% lower and urban wages are 50% lower. Okay. இங்க percentageல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு நம்ம வந்துட்டு இன்கேஸ் தெரியலனா percentage எடுத்துக்கோங்க, 15% எடுத்துக்கோங்க. எங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல போயிட்டு அந்த லைனை செக் பண்ணலாம். இத கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்ட்னு சொல்லலாம், இல்லனா தப்புன்றத மாத்திக்கலாம். எஸ், இங்க குஜராத் per capita income is 15% less than world's per capita. No, இங்க வந்துட்டு urban wages, lower wages அதனுடைய percentage கொடுத்திருக்காங்க. இங்க வந்துட்டு world's per capita கொடுத்திருக்காங்க. First wrong. Gujarat per capita income is equal to nation's per capita. No, that is wrong.
Gujarat's per capita is 20% of nation's per capita. So is 20 percentage? No. Gujarat's per capita is 15 times of national per capita kadiyad. Gujarat's per capita. So Gujarat's per capita is 20% higher than. So 20% higher than. So 20% higher than per capita income for the country as a whole. Inga higher than nations per capita. So country enna nations na எல்லாம் வந்துட்டு ஒண்ணுதான். So that is discussed in fifth option. Yes. So that's all. So that's all about today's session. அது மாதிரி நிறைய questions discuss பண்ணேன். Watch Sreedharscce Tamil. Thank you.